படம் வந்து எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு. எதிராஜை வெற்றி பெற வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு போய் பேசுவாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் இது என்ன பிரச்சனைன்னே தெரியாது, சொன்னாலும் புரியாது. அதனாலதான் நான் அவங்க கிட்ட கேட்பது, உங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் இனிகோ இருதராஜ் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. செய்வீங்களா? நான் இன்னைக்கு போட்டோ இன்னும் முடிக்கல, இரு போட்டோ காட்டுறேன். நான் இன்னைக்கு 12வது நாள், சென்ற 30ஆம் தேதி ஆரம்பிச்சேன். 12 நாளா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போய் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மக்களையும் சந்திச்சு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க, நாங்க இந்த 5 வருஷத்துல இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இந்த தொகுதிக்கு இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், உதயசூரியன் சின்னத்துக்கு மீண்டும் ஆக்குறீங்க அப்படின்னு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களுக்கு தெரியும், டெய்லி தொலைக்காட்சியில பாக்குறீங்க, ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய வேட்பாளர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களும் தொடர்ந்து என்னைக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாரோ அதுக்கு முன்னாடி வரும் தேர்தல் மட்டும் வர நம்முடைய இனிகோ இருதயராஜ் கிடையாது. திமுக கார என்னைக்குமே மக்களோடு எந்த தினமும் வாரம் முழுக்க வருஷம் முழுக்க மக்களோடு பயணிக்கிறவர் தான் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு தெருவா போய் ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறாரு. நாம மத்தவங்க மாதிரி பிரேக் விட்டு பிரச்சாரம் பண்ணல. சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். டயர்ட் ஆகாம மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு உலகமே கொரோனா பீரியட்ல, கொரோனா லாக்டவுன் அப்போ முடங்கி கிடந்துச்சு. அந்த லாக்டவுன் காலத்துல கூட நம்முடைய திமுக, நம்முடைய உடன்பிறப்புகள் தான் களத்துல இறங்கி மக்களுக்கு என்ன ஒண்ணு தேவையோ அதையும் உயிரை பணைய வச்சு நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கொரோனா லாக்டவுன் மாதிரி இன்னைக்கு பல பேர் வீட்டுல முடங்கி கிடக்குறாங்க. இன்னைக்கு உங்களுடைய வேட்பாளர் திரு இனிகோ இருதயராஜ் இன்னைக்கு இந்த ஒரு தொகுதியில மட்டும் அவர் வேட்பாளரா நிக்கிறாரு. இனிகோ அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நண்பர்கள் உண்டு, சென்னையிலே நிறைய நண்பர்கள் உண்டு. அங்கேயும் அவர் பல தொகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா அங்க ஒரு காலு இங்க ஒரு காலுன்னு குறுக்கா மறுக்கா நிக்கல. 2 காலையும் ஸ்ட்ராங்கா இந்த தொகுதியில திருச்சி கிழக்குல தான் நான் நிப்பேன், திருச்சி கிழக்குல தான் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு இங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு உங்களுடைய வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அவர்கள். ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு இடத்துல நின்னாலும் நீங்க நிச்சயம் வெற்றியை தேடி தருவீங்கன்னு அந்த தைரியத்துல உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நிக்கிறாரு. இத சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உதயநிதி மட்டும் 2 தொகுதியில நிக்கிறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியில நிக்கிறாருன்னு சில அறிவாளிகள் பேசுறாங்க. இது கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிங்கிறது கூட ஒரு தொகுதிங்கிறது தெரியாத ஒரு தற்கொலை கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி அவனை நான் புரிய வைக்கிறது? அவனெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, நீ கத்துறத கத்து, நான் உழைக்கிறேன், மக்கள் என் பக்கம் நிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களை எல்லாம் நீங்க புறக்கணிக்கணும். அண்ணன் சகோதரர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு, அந்த காரியத்தெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. நான் உதவி செய்யறேன், என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னா சொல்ல மாட்டாரு. அவரே உங்க வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்துல ஒருத்தரா நிச்சயம் இருப்பாரு. அதாவது ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், ஊர்ல திருவிழா கூடும். அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து அந்த திருவிழாவை ஏற்பாடு பண்ணி நல்லா கொண்டாடுவாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய சில வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காசு பார்க்கணும்னு கடைகள்லாம் திறப்பாங்க. கூடவே தாஜ்மஹால், ஈஃபில் டவர் மாதிரி செட் எல்லாம் போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, வாப்பா போய் போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி போய் முண்டி அடிச்சு போய் போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க. கூட்டம் எல்லாம் வரும் அதை பாக்குறதுக்கு. ஆனா திருவிழா முடிஞ்சோடனே அது வெறும் அட்டை, அதை கழட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் அட்டைன்னு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு அது அட்டை தான் அப்படின்னு களத்துல நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் அட்டை, வெறும் காத்தடிச்சா பறந்து போயிடும். எனவே நம்முடைய வேட்பாளர் அண்ணன் இருதயராஜ் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு இந்த திருச்சி கிழக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு சாதாரண முட்டாள் தொகுதி கிடையாது. இது ஒரு அறிவார்ந்த தொகுதிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டும். எப்படி திருவிழா முடிஞ்சதோ கடையெல்லாம் காலி செஞ்சுட்டு போயிடுவாங்களோ
அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சோடனே அந்த கூட்டம் கடையை காலி பண்ணிட்டு போயிடும். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்றார், இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. நான் இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன், இவ்வளவு வாக்குறுதிகள் சொன்னேன். நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு இந்த திட்டங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நமக்குன்னு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு கொடுக்குறாங்களா? கல்வி நிதி மட்டும் கிட்டத்தட்ட 4000 கோடி கொடுக்க முடியாதுன்றாங்க. ஏன்? மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்ன்றாங்க. தமிழ்நாட்டுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தது இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம். இவங்க மும்மொழி கொள்கைன்னு சேர்த்து இந்தி திணிப்பை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கிறதுக்கான முயற்சி. அதனால்தான் நம்முடைய தலைவர் இந்தியாவில் எல்லா முதலமைச்சரும் ஏத்துக்கிட்டாங்க. நம்முடைய தலைவர் மட்டும் சொன்னாரு, 3000 கோடி 4000 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மேல நான் இந்தி திணிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு மற்ற முதலமைச்சர்களா பாக்குறாங்க, ஓ தமிழ்நாடு இதனாலதான் இதை பண்ணிருக்குன்னு சொல்லி அவங்களும் புதிய கல்வி கொள்கையை, மும்மொழி கொள்கையை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு டெல்லியோடைய ஏ டீம்ல பாஜக அடிமை கூட்டம் அதிமுக வருது. அது மட்டும் இல்ல, பிஜேபியோடைய பி டீம் தான், டெல்லியோட பி டீம் தான் இந்த தொகுதியை குறிவைக்க பாக்குறாங்க. டெல்லி டீம் ஓனர்கள் தான் இந்த பி டீம் உடைய ஓனர்ஸ். ஆகவே இந்த ஏ டீம், பி டீம், சி டீம் எந்த டீம் வந்தாலும் ஜெயிக்க போறது திமுக டீம், நம்முடைய டீம் தான் அப்படிங்கறத இந்த தொகுதியில நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. வர்றவன் போறவன் எல்லாம் பேசுவான், திமுகவை நான் அழிக்க போறேன்னு சொல்லுவான். அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணா 1940 ஒரு சொன்னாரு, இதுக்குன்னே ஒரு சொன்னாரு, திமுகவை அழிப்பேன்னு சொல்லி புதுசு புதுசா கிளம்பி வருவானுங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்றேன். திமுக வெறும் 4 அடின்னு சொல்லி என்னை புதைக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஒரு குழி தோண்டுவான். அவன் குழியை தோண்டி முடிக்கிறதுக்குள்ள நான் 6 அடி வளர்ந்திருப்பேன். உடனே பக்கத்துல எனக்காக 6 அடிக்கு ஒரு குழி தோண்டுவான். அப்ப நான் 8 அடி வளர்ந்திருப்பேன். என்னெல்லாம் குழி தோண்டி புதைக்கவே முடியாது. யார் நினைச்சாலும் திமுக மேல கை வச்சு கூட பார்க்க முடியாது. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்கவே முடியாது சொன்னது நான் இல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள். எத்தனை நட்சத்திரங்கள் வந்தாலும் கடைசியா ஜெயிக்க போவது உதயசூரியன் தான் அப்படிங்கறத இந்த தேர்தல்ல நிரூபிச்சு காட்டுங்க. செய்வீங்களா?